ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம காஸ் கேட்டலிஸ்ட் சேனலில் அடுத்ததாக பார்க்க போகிற கார் தி ஷிஃப்ட் டிசையர் டூர் எஸ். அதாவது சிஎன்ஜி அண்ட் பெட்ரோல் பைஃபியூலில் ஓடக்கூடிய இந்த டாக்ஸிக்கான ஒரு காரை தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வியூவர்ஸில் நிறைய பேர் டாக்ஸியுமே வந்து யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோவாக அது அமையும்னு நான் நம்புகிறேன். டாக்ஸி மட்டும் இல்லை, மற்ற டாக்ஸி நிறையா வச்சுருக்கிற வெஹிக்கிள்ஸ் ஓனருமே இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு வீடியோவாக இதை வந்து பண்ணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த ரிவ்யூ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிஎன்ஜி ஆஸ் வெல் அஸ் தனியாக பெட்ரோல் வேரியண்ட்டுமே இருக்குது. அந்த வேரியண்ட்டையும் நான் வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு தனியாக போடுறேன். ஸோ இப்போ நம்ம சிஎன்ஜி வேரியண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ பேசிக்கான ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்க்கலாம், ஹேலஜன் ஹெட்லாம்ப்ஸ், ஹேலஜன் பல்ப்ஸில் கொண்ட இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு ஷிஃப்ட் டிசைர், அதாவது இப்போ வந்து ஷிஃப்ட் டிசைர் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து ஷிஃப்ட் டிசைர் எப்படி இருக்குங்கிறது தான் அந்த இதில் உள்ள டூர் எஸ் தான் நம்ம இப்போ பார்க்குறோம். அண்ட் அண்டர் த ஹூட் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியான ஃப்ரண்ட் ஃபேஸியாக வந்து காமிச்சிடுறேன். ஸோ ஹெட்லைட்ஸ் வந்து சொல்லிட்டேன், எல்லாமே ஹேலஜன்ஸ் தான். இந்த இடத்துல உங்களுக்கு இதில் ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் உங்களுக்கு அந்த கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. பிளேனான ஒரு இந்த கிரில் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாஸ்டிக் மோல்டில் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் இந்த இடத்துல சுசுகிக்கான எம்ப்ளம். அண்ட் இங்கேயுமே வந்து உங்களுக்கு ஃபாக் லேம்ப்கான ஒரு செட்டப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணுன்னா அடிஷ்னலாக வந்து ஃபிட் பண்ணிக்கிற மாதிரியே ஒரு செட்டப்புமே வந்து கிடைக்குது. அண்ட் அதை சுற்றி உங்களுக்கு ஒரு மெட்டாலிக் ஃபினிஷில் ஷீ ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபாக் லேம்ப் செட்டப்புங்கிறது ரொம்பவே ஒரு தேவைப்படுற ஒரு விஷயம். ஏன்னா டாக்ஸி ஹில்ஸில் ஓட்டுவாங்க, ரொம்ப டார்க்கரான ஒரு பிளேஸில் போகும்போது இந்த ஃபாக் லேம்ப் செட்டப் வந்து கொடுத்து நம்ம அடிஷ்னலாக ஃபிட் பண்ணுற மாதிரியா இருந்தால் உங்களுக்கு இனிமேல் நல்லா பெனிஃபிட்னா நான் சொல்லுவேன். ஸோ அண்டர் த ஹூட் இன்ஜின் ஸ்பெக் வந்து பார்க்கலாம். இது வந்து 1.2 லிட்டர் கே சீரிஸ் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட பவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 76 PS ஆஃப் பவர் அண்ட் 113 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு 4 சிலிண்டர் இன்ஜினில் வந்து இது ஓடிட்டுருக்குது. அண்ட் இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா மேனுவலில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்மிஷன். 5 ஸ்பீட் மேனுவல் கொண்ட ஒரு டிரான்ஸ்மிஷன். ஸோ சிஎன்ஜி ப்ளஸ் பெட்ரோல், சிஎன்ஜியோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 55 லிட்டர்ஸ்க்கான ஒரு டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் 23-24 கிட்ட அந்த மைலேஜுமே வந்து கொடுக்க போகுது. அண்டு உங்களுக்கு ஒரு கேஜிஎம் அப்படிங்கிறது 32 லிட்டர்ஸ்க்கான ஒரு வெயிட் பண்ணுங்கள், அப்படியே ஹோல்ட் பண்ணுங்கள், இருங்க எதுவும் பண்ணாதீங்க. பெட்ரோல் 32.12 km/kg இன் சிஎன்ஜி. ஓகே. ஸோ இந்த இன்ஜினோட மைலேஜுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு கிலோமீட்டருக்கு 32 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகும். அதாவது ஒரு கிலோ சிஎன்ஜிக்கு 32 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகுங்கிறத கிளைம் பண்ணியிருக்காங்க. அதுவே பெட்ரோலுக்கு நீங்கள் ஸ்விட்ச் ஆனீங்கன்னா அரௌண்ட் 23 km/லிட்டர் வந்து உங்களுக்கு கொடுக்க போகுது. ஸோ அது ஒரு பெரிய ஒரு விஷயம் டாக்ஸி ஓனர்ஸ் அண்ட் டாக்ஸி டிரைவர்ஸ்க்கு. சிஎன்ஜி வந்து ஒரு 55 லிட்டர்ஸ் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. அதே மாதிரி பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 32 to 37 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டி வந்து கிடைக்க போகிறது. ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட்டாக வந்து இருக்கும் காஸ்ட் வைஸ். ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். ஸோ வாங்க அப்படியே நம்ம சைட் ப்ரெசன்ஸ் போயிட்டு அதோட டைமென்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஷிஃப்ட் டிசையர் டூர் எஸோட சைட் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ரெஸ். அண்ட் பேக்கில் வந்து உங்களுக்கு ட்ரம் பிரேக் வந்து கிடைக்க போகுது. இதோட டயர் ப்ரொஃபைல் சைஸ் வந்து நான் வந்து பார்த்து சொல்கிறேன். இது 165/80 R14 இன்ச்க்கான ஒரு ஸ்டீல் வீல் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ பேசிக்காக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீச்சர்ஸ் கொண்ட ஒரு கார்னே நான் சொல்வேன். அதே மாதிரி இந்த ஓஆர்விஎம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மேனுவல் ஓஆர்விஎம்ஸ். இதில் வந்து பிளாக் கலர் ஃபினிஷில் அந்த ஓல்டு ஸ்கூல் டைப்பில் ஒரு பேசிக் மாடல் எடுத்து எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ஓஆர்விஎம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து இண்டிகேட்டர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் அதே மாதிரி ஆண்டனா வந்து ஒரு நார்மல் ஆண்டனாவுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில்ஸ் வந்து அதே பிளாக் கலர் டோர் ஹேண்டில்ஸ். இந்த கீ ஃபாப் வந்து ஃபிசிக்கலாக போடுற கீ ஃபாப் இருக்குது. விண்டோ லைனிங் எல்லாமே பிளாக் கலர் ரப்பர் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. பி பில்லர் எல்லாமே வந்து பாடி கலரில் தான் வந்து வருது. அண்ட் டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஈவன் பாடி கலரில் கூட கொடுக்கல, நார்மல் ஒரு பிளாஸ்டிக் இந்த டோர் ஹேண்டில் தான் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இதோட லென்த் வந்து பார்த்திங்கன்னா 3.99 மீட்டர்ஸ். சப் 4 மீட்டர் ஒரு காம்பேக்டான ஒரு செடன் டாக்ஸி. ஏன்னா அது ஜிஎஸ்டி பெனிஃபிட்ஸுமே வந்து இருக்குது. அபவ் 4 மீட்டர்ஸ் போனால் உங்களுக்கு ரேட்டுமே வந்து கூட போகுது, டேக்ஸுமே வந்து கூட போகுது. ஸோ சப் 4 மீட்டரில் இருக்குங்கிறப்போ உங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நிறையாவே இருக்கும். இதோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 1.5 மீட்டர்ஸ். இதோட வித் வந்து பார்த்திங்கன்னா 1.7 மீட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. இதான் அதோட சைட் ப்ரெசன்ஸ். அப்படியே நம்ம பூட்டுக்கு போயிட்டு ரியரில் என்ன மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு டிஃபாகர் லைன்ஸ் எதுவுமே வரப்போகிறதில்ல. ஒரு பிளேனான ஒரு கிளாஸ் தான் வரப்போகுது. உங்களுக்கு
டிஃபாகர் லைன்ஸ் கொடுத்துருந்தா ஐ திங்க் இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். ஏன்னா டாக்ஸி பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துக்குமே ட்ராவல் ஆகக்கூடிய ஒரு கார். டிஃபாகர் லைன்ஸ் வந்து இருந்திருக்கலாம். சிஎன்ஜிக்கான அந்த பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க, ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப். சுசிக்கான பேஜிங் அண்ட் இந்த இடத்துல டூர் எஸ் அப்படிங்கிற அந்த பேஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு குரோம் லைனிங்குமே ஒன்று வருது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எல்இடி டெயில் லேம்ப்ஸ் வந்து வருது. பிரேக் லைட்ஸ் வந்து எல்இடியில். இந்த இடத்துல வந்து ஹாலஜன் பல்ப்ஸ் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் பல்ப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. பிகாஸ் இப்போது BS6 ஸ்டாண்டர்ட்ஸில் சென்சார்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் இது வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பூட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா எதுவுமே இல்லை. உள்ளே போயிட்டு நான் ஓப்பன் பண்ணி விட்றேன். ஸோ எஸ், அதை வந்து ஓப்பன் பண்ணால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த சிஎன்ஜி டேங்க் வரப்போகுது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிஎன்ஜி டேங்க் வந்து உள்ளே இருக்கும். அதுக்கு கீழே தான் நீங்கள் வந்து இந்த ஸ்டோரேஜ் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இருக்கிறதுல தான் மட்டும்தான் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை நான் அப்படியே வாங்கி காமிக்கிறேன் உங்களுக்கு பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ நீங்கள் வந்து இதில் வந்து பார்க்கலாம், சிஎன்ஜி வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டட். ஸோ அதனால் நீங்கள் எந்த விதத்துலையும் ஒரு பயம் எதுவுமே தேவையில்லை. ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வரனால உங்களுக்கு எல்லாமே வாரண்ட்டி எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ சில வார்னிங்ஸ் எல்லாமே இதில் வந்து கொடுத்துருப்பாங்க, நீங்கள் என்ன பண்ணக்கூடாதுங்கிறது. எவ்ரி 3 years வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த சிலிண்டர்ஸ். அண்ட் மேனுவல் ஷட் ஆஃப் வால்வுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சி அதுக்குள்ளது எல்லாமே இதில் வந்து இருக்குது. ஸோ சிஎன்ஜி போகிற அந்த ட்ராவல் ஆகிற பைப்புமே இருக்கும். ஸோ இதான் அதோட பூட் ஸ்பேஸ். இதை நான் அப்படியே க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இதுதான் அந்த சிஎன்ஜி ஃபில் பண்ணுறதுக்குள்ள அந்த லிட்டு. அண்ட் இதுலேயுமே வந்து கொடுத்துருப்பாங்க சிஎன்ஜி இன்ஸ்டால்டு பை மாருதி சுசுகி இந்தியா. அதோட பேஜிங்குமே இதில் வந்து இருக்குது. ஸோ வாட்டர் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 55 liters அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ரீடெஸ்ட் பண்ணது டேட்ஸ் எல்லாமே இதில் வந்து வந்துடும். டேங்க் கெப்பாசிட்டி வந்து பெட்ரோலுக்கு வந்து இங்கே இடத்துல வந்து இருக்குது. நார்மலாக ஃபியூல் லிட் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். ஸோ அப்படியே நம்ம இன்டீரியர் போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பேசிக்கான ஒரு கார், நான் சொன்ன மாதிரி டோர் பேட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம். இதில் வந்து விண்டோஸ் வந்து இந்த மாதிரி ரோல் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வேணும்னா வந்து ஃபேக்ட்ரிலே டீலர்ஷிப்லேயே நீங்கள் கொடுத்து நீங்கள் இந்த பவர் விண்டோஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். நார்மல் டோர் ஹேண்டில்ஸ், இந்த இடத்துல ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ், மேகசின் ஹோல்டர். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெக்லைன் ஆங்கிள் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் சீட் அட்ஜஸ்டபிள் எதுவுமே வந்து இல்லை. அப்படி நான் உள்ளே போகிறேன். உள்ளே போயிட்டு ஸோ எஸ், திஸ் இஸ் த டேஷ்போர்ட். ஸோ சிம்பிளான ஒரு டேஷ்போர்டு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பெய்ஜ் அண்ட் பிளாக் கலரில் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுற்றி ஒரு மெட்டாலிக் ஸ்ட்ரிப் வந்து பாஸ் ஆகுது. ஏசி வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் யூ ஓன்ட் கெட் எனி இன்ஃபோர்டெயின்மெண்ட் எதுவுமே இருக்காது. நீங்கள் வந்து தனியாக தான் ஃபிட் பண்ணுற மாதிரியாக இருக்கும். பட் ஆனால் ஏசி வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் கொண்ட ஒரு ஏசி. அண்ட் கீழே வந்து 12 volt சார்ஜிங் சாக்கெட்டுமே வந்து கிடைக்குது. இந்த இடத்துல ஒரு ஃபோன் ஹோல்டர், 2 கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. 5 speed மேனுவல் கியர் பாக்ஸ். அண்ட் இங்கே வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸ். இந்த இடத்துல ஒரு ஸ்டோரேஜுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முந்தி இந்த ரிட்ஸ்லலாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு ஆர்பிஎம் எதுவுமே இருந்திருக்காது, ஸ்பீடு மட்டும்தான். ஸோ இப்போ நான் ஆன் பண்ணுறேன். இப்போ சிஎன்ஜி வந்து ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. பெட்ரோல் வந்து இங்கே பிளிங்க் ஆகிட்டுருக்கு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுக்கான இதுவுமே உங்களுக்கு இதில் வந்து காமிச்சிரும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில். மற்ற எல்லாமே வந்து உங்களுக்கு இதில் வந்து காமிக்கும். ஸோ பேசிக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். ஸோ வந்து நான் வண்டியை ஸ்டார்ட் பண்ணால் உங்களுக்கு வந்து தெரியும். கிளச்சை பிடிச்சிட்டு பிரேக் அமைக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆர்பிஎம்க்கான எதுவுமே வந்து இருக்காது, ஓல்ட் ஸ்கூல் ஸ்டைல் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஆவரேஜ் கிலோமீட்டர் எல்லாமே இதில் வந்து காமிக்கும். ஓகே, ஸோ தை சப்போர்ட் ரொம்பவே அடிக்குவேட்டாக இருக்குது. அதே மாதிரி ஹெட்ரூம் இஸ் சஃபிஷியன்ட், மோர் தென் இனஃப். அண்ட் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம்ஸ் வந்து கொடுக்கல. ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கொடுத்துருக்காங்க இப்போது. ஸோ ஏர் பேக்ஸ் வந்து இருக்குது. இதில் வந்து வேனிட்டி மிரர்ஸ் எதுவுமே வந்து இல்லை. இதில் டிக்கெட் ஹோல்டருமே வந்து இல்லை. டிக்கெட் ஹோல்டர் கொடுத்துருக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான அந்த சுவிட்சு, ஹெட்லைட் லெவலுக்கான அந்த சுவிட்சு. அண்ட் இதுதான் அந்த சுவிட்ச், அதாவது ஃபியூவல் வந்து ஸ்விட்ச் பண்ணுறது. ஸோ நீங்கள் வந்து இப்போ சிஎன்ஜி டு இப்போ நான் சிஎன்ஜிக்கு வந்து மாற்றி விட்டேன். அதே இப்போ நான் திருப்பியும் ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ பெட்ரோலுக்கு மாறிடுச்சா. ஸோ அதிலே வந்து காமிக்குது. ஓகே, ஸோ இதுதான் ஓவரால் டேஷ்போர்ட். அப்படி நம்ம பின்னாடி போயிட்டு பார்ப்போம். இந்த நீ ரூமுமே வந்து நல்லா அடிக்குவேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. டில்ட் வந்து பார்க்கலாம். ஸோ கீழே மேலேயும் போயிட்டு வர மாதிரி டில்ட் ஸ்டீரிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லாக் பண்ணிடுறேன். செம்ம டைட்டாக இருக்குது. ஓகே, ஸோ வண்டி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இதில் வந்து கொடுத்துருக்காங்க குறிப்பிட்ட வார்னிங். இது எல்லாமே
அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சன்செட் வந்து பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து உள்ளே போகுதுங்கிறது. நல்ல ஒரு ஈவினிங் வந்து நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். அண்ட் ரியரில் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி டோர் பேட்ஸ் வந்து உங்களுக்கு 1 லிட்டருக்கான ஒரு பாட்டில் ஸ்டோரேஜ். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு திருப்பியும் அந்த ரோலர் விண்டோஸ் தான். பின்னாடி உட்காந்தோன்னா ஸோ யூ ஹேவ் திஸ். ஸோ பேசிக்காக அந்த LXA மாடல் தான், அதில் டூர் எஸ் அப்படிங்கிறத சிஎன்ஜி போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம உள்ளே விட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் எதுவுமே இல்லை, எல்லாமே ஃபிக்ஸ்டு தான். சென்டர் பேசஞ்சருக்கு வந்து 2 பாயிண்ட் சீட் பெல்ட் தான் வந்து கிடைக்க போகுது. இதில் மற்ற 2 பேசஞ்சருக்கு வந்து 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து கிடைக்க போகுது. உள்ளே உட்காந்துட்டு பார்த்தோன்னா உங்களுக்கு நீ ரூம் வந்து சஃபிஷியண்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்கூப்ட் அவுட் சீட்ஸ், நீ ரூம் நல்லாவே வந்து அடிக்குவேட்டாக இருக்குது. ஓகே, அண்ட் தை சப்போர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹெட் ரூமும் நல்லா ஓரளவுக்கு சஃபிஷியண்ட்டாகவே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் சுசுகி டிசையரோட சிஎன்ஜி வேரியண்ட். ஸோ மக்களே, இதுதான் நம்மளோட மாருதி சுசுகி டூர் எஸ் சிஎன்ஜி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். மறக்காமல் காஸ் கேட்டல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அன்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் ஜிஜே. தேங்க்யூ.